இயேசு பாலகன் பிறக்கும்போது ஏரோதுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா யூதர்களில் பிறப்பாரு ஒன்றா நம்மளுக்கு அகேன்ஸ்டாக யாரா போகிறகிறான்னு சொல்லிட்டு தீத்து கட்டிடணுன்றான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், பெத்லகேம் அது சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஆண் பிள்ளைங்கள்லாம் 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைங்கள்லாம் கொண்டு போட்டுருங்க ஆன்றான். அதே மாதிரி ஒரு ராஜா வந்து அவனுடைய நாட்டில், ஏய் இவங்களெல்லாம் பார்த்தா கொண்டு போட்டுருங்கடா அண்ணன் நெபுகாத்நேச்சார் சொல்கிறான். யாரை கொல்ல சொல்கிறான்? ஞானிகளை கொல்ல சொல்கிறான். நாங்கள் தன் நாட்டில் விட்டு அத்தனை ஞானிகளை கொண்டு போட்டுடுறான்றான். என்ன காரணம்னா அவன் சொப்பனம் காண்றான், கதி கலங்கி போயிடுறான். அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ஆளை தேடுறான். ஒருத்தனும் எல்லா ஞானி பசங்களும் சூன்யமாக இருக்கிறானுவோ, ஒருத்தனும் பேக்கடிக்கிறானோ, ஒருத்தனும் விளக்கம் சொல்ல வரல, புரியல அவனுக்கு. உடனே கோபம் வந்து என்ன பண்ணுறான், அத்தனை ஞானிகளையும் கொண்டு போடுங்கிறான் இது பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான், தானியலும் ஞானத்தில் சிறந்தவன் பேர் எடுத்துருக்கிறான். அவன் சாத்ராக் மேஷாக்கா ஆபேத்நேகோ எல்லாம் கூட இருக்கிறாங்க. உடனே இவன் தானியலையும் போட்டு தள்ளிடணுன்னு அவனை கொள்றதுக்கு வாய் தேடுறாங்க. அப்புறம் அவன் லாபமாக ராஜாவன்மாச்சும் ஒருத்தங்கிட்ட ஏன் ராஜா கோபமாக இருக்கிறாருன்னு கேட்டோன்னே அவன் இந்த மாதிரி சொப்பனம் கண்டார், அதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல அவனுக்கு. இருந்தோடனே ராஜாட்ட போய் எனக்கு தவணை கூடியா, நான் சொல்கிறேன் என் அர்த்தம்னு சொல்லிட்டு அப்படியே சமாளித்து தப்பிச்சிடுறான் தானியல். கர்த்தர் சொல்கிறார், சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்கிறேன். ஏசாயா 41:6 கர்த்தர் சொல்கிறார், தீங்கு நேரிடும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று தேவன் சொல்கிறார். அவர் சொல்கிறார், பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நேர் வழியாக நடத்துகிறார் கர்த்தர் நானே.